தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட வளர்ச்சி இன்னும் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த பார்க்க போனீங்கன்னா 90% மக்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். பழனிக்கு போகிறவங்க, திருச்செந்தூர் போகிற எந்த இடத்துலையும் கூட்டம் தான். எல்லாருமே கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க தான். நாத்திகர்கள்லாம் நமக்கு பெரியான்மன்னு நம்ம சொன்னாலுமே 90% வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த கடவுள் நம்பிக்கையை வைத்தே கட்சி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஏன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வளர முடியல? கடவுள் நம்பிக்கையை மட்டும் வைத்தே அரசியல் கட்சி நடத்துவது என்று சொல்வது நீங்கள் தவறான ஒரு புரிதல் நான் பார்க்குறேன். அதாவது ஆன்மீகம் சார்ந்த அரசியல் பண்ணுறாங்க. அது ஹிந்துத்துவான்னு முத்திரை குத்தப்படலாம். ஆர்எஸ்எஸ் பின்னல் அந்த இயக்கிறதுனால அவங்க இந்துத்துவாவை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆர்எஸ்எஸ்லேயே சிறுபான்மையினருக்குன்னு ஒரு பிரிவை வச்சு செயல்படுறாங்க. எத்தனை சிறுபான்மையினர் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபியில் எத்தனை பேர் இருக்காங்க? பிஜேபியில் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் பதவியில் இருக்காங்க? நிறைய பேர் பதவியில் இருக்கலாம். பதவியில் அதாவது இப்போ நான் வந்து அகில இந்திய அளவில் எத்தனை வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பிஜேபியில். அதாவது சார், நாடாளுமன்ற தேர்தலில் களத்துக்கு வந்துட்டா அங்கே வெற்றி தோல்வி தான் நிர்ணயம் பண்ணப்படும். சிறுபான்மையினருக்கு எத்தனை பேர் கொடுத்தோம், கிறிஸ்டியன்ஸுக்கு எத்தனை பேர் கொடுத்தோம், முஸ்லீம்ஸ்க்கு எத்தனை பேர் கொடுத்தோம்னு அங்கே கேள்வி கிடையாது. அந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை கொடுத்தா வெற்றி அடைவாரோ அந்த வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பை அனுசரித்து தான் சீட்டு கொடுப்பாங்க. பட் இருக்கலாம், முஸ்லீம் வேட்பாளர்கள் இல்லாமல் இருக்கலாம், கிறிஸ்தவ வேட்பாளர்கள் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, அவங்களுக்கு எப்படி பிஜேபி நம்பிக்கை வரும்னு கேட்குறேன். நம்பிக்கை வந்து தான் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை வந்து தான் வந்திருக்காங்க. என்னோட ஒருத்தர் இணைந்து பணியாற்றிட்டு தான் இருக்கிறார். மதுரவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இணைந்து தான் பணியாற்றிட்டு இருக்காரு. எத்தனையோ பெண்கள் பிஜேபியில் இருக்கிறாங்க, பிஜேபிக்காக பேசிகிட்டு இருக்காங்க, யூடியூப் சேனலில் வந்து பேசுகிறாங்க. ஸோ இருக்காங்க சார். அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வேலூர் இப்ராஹிம் இருக்கிற அடையாளம், வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரு. வேலூர் இப்ராஹிம் பின்னாடி ஒரு இளைஞர் படையாக ஒரு பின்னாடி இஸ்லாமிய கூட்டம் ஒரு பின்னாடி இருக்குது.